அங்க கைவிடப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட நடுவில் கூட ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டதாக. அல்லேலூயா. கொஞ்ச நேர தியானத்துக்காக உடைய வேத புஸ்தகத்தை, அல்லேலூயா, உடைய வேத புஸ்தகத்தை என்னோட சேர்ந்து 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14 வசனத்தை எல்லாம் திருப்பிக் கொள்ளலாம். அல்லேலூயா. 2 நாளாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒரு சத்தத்தை உயர்த்தி ஒருவர் வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் வேத வசனத்தை எடுத்துக்கொண்டீங்களா? வாயை விரிவா திறக்கணும். அல்ல நீங்க வாசிக்கிறது உங்களுடைய என்ன பண்ணணும்? உங்க கண்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 2வது உங்க வாயை விரிவாய் திறக்கணும். நீங்க வாசிக்கிறது உங்களுடைய காதுகளுக்கு கேட்கணும். அல்லேலூயா. இப்ப எல்லாரும் சேர்ந்து சகோதரி கூட ஃபர்ஸ்ட் சகோதரி மாத்திரம் வாசிக்கிறீங்க, அப்புறம் கூட எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் சேர்ந்து நாங்க வாசிக்க போறோம். நீங்க வாசிக்கிறது உங்களுடைய செவிகளுக்கு நல்ல பாதி பிரசங்கம் இந்த முடிஞ்சிச்சு. நீங்க கரெக்டா வாசித்ததே நீங்க காதுல கரெக்டா கேட்டீங்கன்னா என் பிரசங்க பாதி முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினதாக. நான் வசனத்தை கேட்குறது ரொம்ப ஜாகிரதையா கேட்கணும். நாங்க வெறும் கேட்கறது மாற்றமா இருக்காமல் வசனத்தை கேட்டது விட நடக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, நாங்க தான் நிருபங்கள். யார் நிருபங்கள்? ஆமென். அல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் 4 நிருபங்கள் இருக்குது. 13 நிருபங்கள் இருக்குது. அந்த நிருபத்தோட நாங்க ஒரு நிருபங்கள். அல்லேலூயா. ஆனா இதுல எழுதப்படல, அங்க எழுதப்பட்டிருக்குது. அல்லேலூயா. அப்ப நிருபங்கள் வாசிக்கபடியாகிற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினதாக. நாங்கள் அநேகர் வாசிக்கிற அளவு நம்முடைய சாட்சியுடைய வாழ்க்கை, நம்மளுடைய சுபாவங்கள், நம்முடைய நடைமுறைகள், நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற அல்லேலூயா இந்த மாயமான உலகத்துல. அப்பொழுது சகோதரர் ஜெபித்தாங்க, இந்த காலங்கள் கடினமா இருக்குது. பவுல் கூட அதுதான் சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரத்தில் இந்த காலங்கள் எப்படி இருக்குதா? கடினமான காலங்கள், பொல்லான நாட்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நாட்களிலே நாங்க வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்துவை போலதான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை நாங்கள குட்டி இயேசுகள். யாரு? குட்டி இயேசுகளா இருக்கணும். ஆமென். அவரை போல அன்பு கூறணும். பிரைஸ் தி லார்ட். அவரை போல மன்னிக்கணும், நேசிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய இதுதான் தேவன் நம்மளிருந்து எதிர்பார்க்கிறார். நீங்க வசனத்துல பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் இப்போ சேர்ந்து நாங்க வாசிப்போம். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14 எல்லாம் சத்தத்தை வைத்து வாசிக்கலாம். வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப தேசத்துடைய சேமம் யார் கையில் இருக்குது? பிரதான மந்திரி கையில் இருக்குதா? இல்ல. எதனா சீஃப் மினிஸ்டர் கையில் இருக்குதா? இல்ல. எந்த ஜனாதிபதி கையில இல்ல. பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கிற நம்முடைய கையில் இருக்குது. ஆமென். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணல. உலகத்தை அசைக்கிறவர்கள் கலக்கிறவர்கள் இங்க வந்து விட்டார்கள் என்று அல்லேலூயா அப்போஸ்தலர்களை பார்த்து சொன்னார்கள். அல்லேலூயா. இந்த தேசத்துடைய க்ஷேமம், இந்த தேசத்துடைய சமாதானம் பிரைஸ் தி லார்ட் ஆளுகிற தலைவர்கள் கையில் இல்ல, பதில முழங்கால் நின்று ஜெபிக்கிற ஜப வீரருடைய கையில இருக்குது என்று பிரைஸ் இந்த காலவிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்க ஜபத்திலே ஊக்கமா இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இங்க நான் அநேக யோசித்தேன், அநேக காரியங்களை குறித்து எதை குறித்து பேசணும். ஆல்ரெடி ஐயா சொன்னாரே சகோதரிகள் அதிகமா இருக்காங்கன்னு. மீசை பார்க்கல் எந்த சபைக்கு போனாலும் கொண்டைகளே ஜாஸ்தி இருக்கும். அல்லேலூயா. யாரு இருக்குவாங்க சொல்லுங்க? முந்தி பேசுறது நாங்கதான், அதிகமா இருக்கிறது நாங்கதான், ஜபிக்கிறவங்க நாங்கதான். அல்லேலூயா. கர்த்தருடைய பழத்தை எடுத்தவங்க கூட பெண்ணு கொண்டுதான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாத்துலயும் நாங்க இருக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். என்னன்னா பிரைஸ் தி லார்ட், நான் ஒரு காலத்திலும் இந்த ஊழியத்தை செய்வேன்னு நினைக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். நாங்க வாழ்ந்து கொண்டிருக்க ஊர் அப்படிப்பட்ட ஒரு ஊரு. ஒரு சோதோம் கோமரை போல இருந்தது. யோசித்து பாருங்க. சோதோம் கோமர்ல இருந்து தப்பிச்சு வர முடியுமா? லோட்டு தப்பிச்சுன்னு வரத்துக்கு எவ்வளவு பிரயாசமான தெரியுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஆபிரகாம் என்ற தேவ மனுஷன், பரிசுத்தம் உள்ள ஒரு மனுஷன்,
தேவனுக்கு சோதோமுக்கு நடுவே நின்று ஜெபிக்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு வேண்டியதாக. அப்படின்னு யோசித்து பாருங்க, சோதோம்ல இருந்து தேவன் என்ன பண்ணாரு, வேர்பிருத்தி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வேளை இயேசு என்னை தேடி வராமல் இருந்ததா, அல்லேலூயா, என் கல்லறை மேல என்னென்ன செடி வளர்ந்திருக்குமோ தெரிஞ்சிருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் தாயின் கர்ப்பத்தில் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். எப்பொழுது எடுத்தா நான் தேவனுக்கு உக்காந்தேன்னா, ஜபத்துல உட்காந்தேன்னா கண்ணீர் இல்லாம நான் எழும்ப மாட்டேன். ஏன்னா நான் தேவன் செய்த நன்மை அவ்வளோ இல்லை, விவரிக்க முடியாது. நாளே பத்தாதுங்க. அவர் செய்த நன்மைகளை சொல்லி பாடவும் சொல்லவும் நாவும் பத்தாது, நாட்களும் பத்தாது. அல்ல, அவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஆகிய தேவ பிள்ளைகளே, இந்த கால வெளியில பிரைசலாட் நான் எழுப்புதல் பத்தியோ இல்லைன்னா அபிஷேக பத்தியோ பேசலன்னா, நான் உபாச பத்தி, நீங்கள் உபாசத்தோட வந்திருக்க நிமித்தமா எப்படி எல்லாம் உபாசம் இருக்க வேண்டும், வேத புஸ்தகத்துல எப்படிப்பட்ட ஜபங்கள் உபாசங்களை குறித்தாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதாக நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு வேண்டியதாக. இங்க வேத வசனத்தை பார்க்கிறோம். இந்த காரியத்தை பிரைசலாட் அல்லேலூயா, சாலோமோன் பிரைசலாட் அல்ல தேவன் நடுவில் நடக்கிற ஒரு காரியமா இருக்குது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு. இங்கே தாழ்த்தப்படுகிற குறித்தாக தேவன் என்னோட பேச சொன்னாரு. அல்லேலூயா, அவர் எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கலாம், அவன் சின்னவனா இருக்கலாம். அல்லேலூயா, படிப்பு உள்ளவனா இருக்கலாம், படிப்பு இல்லாத இருக்கவனா இருக்கலாம். எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் ஜபம் என்று சொல்லும் போது அவன் தேவனிடத்துல வரும்போது ஒரு குழந்தை போல் வரணும். அல்லேலூயா, எப்படி வரணும், எல்லாம் எடுத்து போட்டுடணும். அல்லேலூயா. பழைய ஏற்பாடுல நாங்க வாசிக்கும் போது எல்லா பக்தர்களும் கூட தேவ சமூகத்துல வரும்போது அவங்க ராஜ வஸ்திரத்தை போட்டிருந்தாலும், எதே வஸ்திரத்தை, ராஜாத்தி வஸ்திரத்தை போட்டிருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை கழிட்டுட்டு அவங்க ரெட்டைய வஸ்திரங்களை தரித்து வருவாங்க. இது அடியாளம் என்ன தெரியுமா, தாழ்த்தப்படுறதுக்கு ஒரு அடியாளம். அல்லேலூயா. நாங்க தேவ சமூகத்துல ஒன்றும் இல்லை, எங்களுடைய அதிகாரம் ஒன்றும் இல்லை, நாங்க எங்களுடைய படிப்பு எதுவும் இல்லை, நம்மளுக்கு உண்டான ஐஸ்வர்யமும் எதுவும் இல்லை. தேவனே நான் வெறுமே, நான் வெறுமே. அல்லேலூயா. உபாச ஜபத்தில் இருக்க தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்துல வரும்போது நாங்க தாழ்த்தப்பட்டவர்களா வரணும். பெருமை உள்ளவர்களை தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் தேவன் கிருபை அளிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நாங்க கிருபையோட கர்த்த சமூகத்தை விட்டு போகணும். அல்லேலூயா. வந்துமா அப்படியே போறதல்ல. அல்லேலூயா. வந்துமா தேவனுக்கு ஏதாவது பெற்று கொண்டு போகணும். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ தேவன் என்னோட சொன்ன காரியம், உபாசத்தோட வந்திருக்கேன் ஜனங்கள் சொல்லு, தாழ்த்தப்பட வேண்டும் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்து வேண்டதாக. உபவாசம் என்று சொன்னா, உபான்னு சொன்னா தனித்திருப்பது, வாசன்னு சொன்னா தேவனோட இருப்பது. அப்ப தனித்திருக்கணும். அப்படியே தனித்திருக்கணும்னு சொன்னா நாங்க தனிமையாக அல்ல, தேவன் நம்மோட சம்பாஷணை செய்வது, தேவனோட அப்போ உறவாடுவது, சம்பாஷணை செய்வது. அப்ப உறவாடும் போது ஒரு பக்கம் பேச மாட்டாங்க, இன்னொரு பக்கத்திலிருந்து பேசி வந்து நிற்கும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை. அப்போ தேவனுக்காக நேரத்தை ஒதுக்கி வைக்கணும். உபாசன்னு சொல்லும் போது, உபாச குறித்தாக இயேசு கிறிஸ்து கூட மத்தாய் சுவிசேஷம் எழுதி சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. நாங்க உபாசம் இருக்கிறது வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது போல நாங்க இருக்கக்கூடாது. உபாச குறித்து நல்ல வசனங்கள் இருக்குது. அல்ல, பழைய ஏற்பாடுல ஏசாயா 58 அதிகாரத்திலே எனக்கு நேரம் இல்லை, நீங்க நேரத்தை எடுத்து வீட்டுல போய் வாசிக்க வேண்டும் என்று அன்போட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. அங்க எப்படி நாங்க உபாசம் இருக்கணும், எப்படி உபாசம் இருக்கக்கூடாது, உபாச நாட்கள் நாங்க எப்படி இருக்கணும், உபாச நாட்களில் எதை செய்யக்கூடாது, இதை குறித்தாக ஏசாயா 58 அதிகாரத்துல நாங்கள் வாசிக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாம். அப்போ உபவாசம் என்று சொல்லும் போது நாங்கள் தேவனோட தனித்திருக்கணும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்து வேண்டதாக. வேத புஸ்தகத்திலே அநேகர் உபாசம் இருக்கிற, அதுல ஒரு 3 பேரை நான் காட்டி கொடுக்கிறேன். முதலாக தானியேல். பிரைஸ் தி லார்ட். அவன் 21 நாட்கள் கால தேவ சமூகத்தில் உபாசத்தோட இருந்தான். அல்லேலூயா, கர்த்தருடைய. எதற்காக? தேவ ஜனங்களுக்கு மீட்பு எப்பொழுது. அங்க இப்போ தானியேல் ஜபிக்கும் போது எங்க இருக்கிறாங்க? பாபிலோன்ல இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? அல்லேலூயா. பாபிலோன் என்ற அடிமை என்று அவங்க சிறையா பிடிக்கப்பட்டிருக்காங்க. அடிமை இருந்து எகிப்து தேசத்துல சரியா போயிருந்து எங்கக்கு? அல்லேலூயா. அடிமை எதற்கு தெரியுமா? அடிமைத்தனம் எதுக்கு தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். காரணம் யார் பாவம் செஞ்சது அல்லங்க. அடிமைத்தனம் எதுக்குன்னா கானானுடைய பாவம் நிரம்பணும். அல்லேலூயா.
ஒருவேளை கானான் தேசத்துக்கு தேவன் அனுப்பியிருந்தார் சொன்னா அவ்வளவு ஆசீர்வாதம் இருந்திருக்காது. அல்லேலூயா, செழிப்பு இருந்திருக்கா. தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் செய்யும்போது கானான் தேசம் சொன்னாரு. அதே யோசுக்காலுக்கு வரும்போது பாலும் தேனும் ஓடுகிற, அப்ப தேவன் என்ன பண்ண சொல்லுங்க, பாலும் தேனும் ஓடுறவருக்கு அல்லேலூயா 430 ஆண்டுகள் கால எகிப்து தேசத்தில் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ 40 அல்ல 430 ஆண்டுகள் கால அவங்க அடிமையில் இருந்தார்கள். அல்லேலூயா, காலம் அல்லேலூயா தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் செய்த நாட்கள் வரும்போது அவங்க எகிப்தில் பலுகி பெருகினார்கள். தேவன் மோசே என்ற ரட்சகரை எழுப்பி பிரைஸ் தி லார்ட் எகிப்து தேசத்தில் விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. ஆனா தானியேல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறது அதல்ல, எரேமியா மூலமா தேவன் சொன்னார், நீங்க 70 ஆண்டுகள் கால பாபிலோன்ல இருக்க வேண்டும் என்று சொன்னாரு. அதை எடுத்து அவன் வாசித்து எங்களுக்கு எப்போ மீட்பு. ஆல்ரெடி இஸ்ரேல் மக்கள் எங்க என்ன பண்றாங்க, எரேமியா காலத்துல பாபிலோன்ல என்ன இருக்காங்க, வீடுகளை கட்டி கொண்டிருக்காங்க, தோட்டங்களை செய்து கொண்டிருக்க. இதெல்லாம் வேதவசனத்துக்கு எரேமியா 11 29 அதிகாரத்துல நீங்க வாசித்து பாருங்க. இப்ப என்ன தேவனே சொல்லிட்டாரு எரேமியா கொண்டு, நீங்கள் 70 ஆண்டுகள் காலம் இங்க நிச்சயமா இருக்கணும். அதனால நீங்க தோட்டங்களை செய்து கொள்ளுங்கள், வீடுகளை கட்டிக்கொள்ளுங்க, உங்க பெண் பிள்ளைகளை கொடுங்கள், வாங்குங்கள். அல்லையா, நீங்கள் குறுகாமல் பெருகுங்கள். அல்லையா, உங்களை எந்த பட்டணத்தில் வைத்து அந்த பட்டணத்தின் க்ஷேமத்துக்காக ஜெபிங்கள் என்று சொன்னார் இல்லையா. அல்லேலூயா. அப்ப இப்போ 70 வருஷம் ஆயிடுச்சு, எல்லாரும் தோட்டங்களை செய்து செட்டில் ஆயிட்டுக்கிறாங்க. செட்டில் ஆன பிறகு போய் யாருக்குன்னு போகணும்னு சொல்லுமா. ஆனா தானியேலுக்கு ஒரே வேதனை, நாங்க எங்களுக்கு எப்போ மீட்பு ஆண்டவர். வேதத்தை ஆராய்ந்து பார்க்காரு, தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லியிருக்காங்க, தீர்க்கதரிசியை கொண்டு ஆவியானவர் என்ன சொல்லிருக்காரு ஆராய்ந்து பார்க்கும்போது அல்லேலூயா 21 நாள் தேவ சமூகத்துல தன்னே தான் தாழ்த்தி கொண்டு பிரைஸ் தி லார்ட் அவனு செபிக்க ஆரம்பித்த நாள் முதல் நாளிலே தேவனுடைய பதில் அல்லேலூயா பரத்திலிருந்து வந்தது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம ஜெபிக்கும் போது தேவன் இறங்கி வரணும். நாம் ஜெபிக்கும் போது தேவனுடைய சிங்காசனத்தை தேவன் எழும்புவார். அல்லேலூயா, நாம் ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு வேண்டியதாக நெகேமியா என்ற மனுஷனு கூட உபவாசம் இருக்கிறார். சில நாட்கள், இங்க எத்தனை நாட்கள் என்று குறிப்பிடவில்லை, சில நாட்கள் நெகேமியா கூட என்ன பண்ணாரு, உபவாசத்தோட இருந்தாரு. அவர் உபவாசத்தோட இருந்தது தனக்காகவோ அல்ல தன் குடும்பத்துக்காகவோ தன் வேலைக்காக அல்ல, பதிலாக எருசலேமில் இருக்க மதில்கள் இடிக்கப்பட்டிருக்குது, தேவாலயத்தின் கதவுகள் சுட்டெரிக்கப்பட்டிருக்குது. நான் பாபிலோன்ல இருந்து சந்தோஷம் இருக்க என்னால் முடியல. தேவனே, எப்போது என் மதில்கள், என் தேசத்துடைய மதில்கள் கட்டப்படும். அல்லேலூயா. எப்போது ஆலயத்தில் அல்லேலூயா வாசல்படிகள் நெத்தப்படும் என்று சொல்லி அவன் கர்த்தருடைய சமூகத்திலே சில நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். தன்னை தான் தாழ்த்தி கொண்டான். அல்லேலூயா. பாருங்க, நான் உபவாச குறித்து எதுக்கு சொல்றேன்னா, தாழ்த்தி கொள்ளணும். அல்லேலூயா. தேவனுடைய எழுப்புதலை நாங்க பார்க்கணும், தேவனுடைய மகத்தான காரியங்களை நாங்க பார்க்கணும்னா நாம் கர்த்தர் சமூகத்திலே தாழ்த்தி கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் 2 பார்க்கிறோம் 7-14 வசனத்திலே, அல்ல என் நாமத்தை தரித்து கொண்ட என் ஜனங்கள். யாருடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கிறோம் நாங்கெல்லாம்? இயேசுடைய, கர்த்தருடைய நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் பிள்ளைகள். அல்லேலூயா. சர்வ சிருஷ்டிகருடைய பிள்ளைகள் நாங்களா இருக்கிறோம். அவர்கள் பிள்ளைகளா இருக்க நாம் என்ன பண்ணோம், நாம் தாழ்த்தி கொள்ளணும். அது ஒரே பாயிண்ட் பத்தி பேசுறேன், பொல்லான ஒலிகள் விடணும், அதை பத்தி நான் பேசுனேன். அல்லேலூயா, தாழ்த்தி கொள்ளணும். ஆமென். கர்த்தருடைய இயேசு கூட உபவாசம் இருந்தார். எத்தனை நாள் தெரியுமா உங்களுக்கு? 40 நாள். அல்லேலூயா. எதற்காக உபவாசம் இருந்தாரு? அல்லேலூயா, ஊழியத்துக்காக. பிரைஸ் தி லார்ட். உலகத்தை கலக்க போகிற 12 சீரல்களை அவர் தெரிந்து கொள்ளணும். ஊழியத்துக்காக. அல்லேலூயா. ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக, முன்னே நடக்க போற ஊழியத்துக்காக இயேசு கிறிஸ்தானவர் அல்லேலூயா ஆவினாலே அல்லேலூயா ஸ்தோத்திரம் வனாந்திரத்துக்கு போய் அவர் உபவாசத்தோட 40 நாள் இருந்தார். அல்லேலூயா. இப்ப நான் சொன்ன 3 நபர்களும் கூட பிரைஸ் தி லார்ட் அவங்க உபவாசம் இருந்தது அவங்களுக்காக அல்ல. அல்லேலூயா, சுயத்துக்காக அல்ல. பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளை, கிறிஸ்தவர்களை சுயத்துக்காக வாழக்கூடாது. ஆமென். நாங்க பிறருக்காக ஜெபிக்கணும். சிலர் எங்களுக்கு சொல்லுவாங்க, எங்க வீட்டுல பொண்ணு இருக்குது, திருமணமே ஆகல. நான் சொல்வேன், உலகத்துல இருக்க எல்லா பெட்டு பிள்ளைங்களுக்காக அல்லேலூயா அவங்களுடைய திருமணத்துக்காக நீங்க ஜெபிங்க, உங்க குடும்பத்துல அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. நடக்குதா இல்லையா சொல்லுங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு? யோபு.
யோபு இருக்க நிலைமை என்னது? யோபு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறார்? நீங்க யோசித்து பாருங்க. யோபு சூழ்நிலை யாரும் ஜெபிக்க முடியுமா? முடியாதுங்க. இப்ப நாங்க சொல்லலாம் ஜெபிப்போம்னு சொல்லிட்டு, அது நம்மளுக்கு வந்தப்பதான் சொல்வோம், எனக்கு வந்த கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது. அல்லேலூயா. அப்ப யோபுக்கு வந்துக்குது. அப்ப யோபு அல்லேலூயா, அவனுக்கு இருக்கிற சரீரத்தின் பாருங்க, எல்லாரால கைவிடப்பட்டிருக்கிறான், எல்லாம் இழந்து போயிருக்கிறான். அல்லேலூயா. சரீரத்துல சுகம் இல்லை. ஆனா வந்தவர்கள் அவனுடைய க்ஷேமத்தையும் கேட்கல, அவனுடைய சுகத்தை விசாரிக்கல, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போல. அவங்களே இவனை குத்தி குத்தி பேசுறாங்க. ஆகிலோ அல்லேலூயா, அவருடைய சிநேகிதர் அல்ல தேவனுக்கு விரோதமான தூசண வார்த்தைகள் பேச நிமித்தமா தேவனுடைய கோபம் வந்து இறங்கி வந்து அவருடைய சிநேகிதர் மறித்து போகணுமாச்சு. ஆனா தேவ சமூகத்துல அவருடைய சிநேகிதருக்காக அல்லேலூயா அவன் மத்தியஸ்தரா ஜெபித்த நிமித்தமா தேவன் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு வேண்டியதாக. நாங்க எல்லாம் லேவி வம்சம், தெரியுமா உங்களுக்கு? அல்ல லேவி அபிஷேகம் எங்களுக்குள்ள, ஆசருடைய அபிஷேகம் எங்களுக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. ஆசரன் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? தேவ ஜனத்துக்காக ஜெபிப்பான். அல்லேலூயா. ஜனங்களுக்காக ஜெபிப்பான், அவங்க அழிந்து போகாதபடிக்கு, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறவன் தான் அல்லேலூயா ஆசாரியன். ஆசாருடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. தேவட பிள்ளைகளை, நான் தீர்க்கதரிசி அல்ல, ஆனா நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தைகள் தீர்க்கதரிசனம் நிரம்பின வார்த்தையிலிருந்து பேசுகிறேன். அல்லேலூயா. அது நீங்க அப்படியாக எடுத்துக்கொண்டா நிச்சயமாக தேவன் அந்த காரியத்தை அப்படியாகவே செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு இப்படியாக ஒரு ஸ்கிரிப்ட் படிச்சேன். இந்த ஃபாரின்ல எல்லாம் ஒரு பிரசங்கம் பண்ண போதுமா, ஆமென் அல்லேலூயா எழுந்து நிக்குவாங்களா, கை தட்டுவாங்களா. நம்ம இதுல சபையில வந்துட்டு நாம இப்படி இருக்கும்போது கூட்டத்துல யாரும் எழுமி நின்று கை தட்டுட்டா கைத்த பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஃபாரின்ல என்ன பண்ணுவாங்க, வசனம் சொல்லும் போது அவங்க ஆமென் என்ற ரிசீவ், நான் சொந்தமாக்கி கொள்ளுகிறேன். பாருங்க, இன்னைக்கு கூட அற்புத அடையாளங்கள் எவ்வளவு நடக்குதுங்க நம்ம தேசத்துல. இப்படி தெரியுமா, அவங்க யாரான ஆமேன்னு சொல்றால, நானும் ஆமேன்னு பக்கத்துல பார்த்து இருப்போங்க. யாராவது சோத்திர அல்லேலூயான்னா நான் சொல்லணும். அப்படியெல்லாம் நாங்க யோசித்திருப்போம். நான் சொல்றேன் கேளுங்க, நான் எல்லாம் பிரசந்த நின்னா யார் வாய் சும்மா இருக்க விட மாட்டேன், யாரும் தூங்க விட மாட்டேன். கைத்தட்டு இங்க மைக் இருக்கா, கைத்தட்டுன்னு இல்லை. யாரும் உட்காந்து தூங்கக்கூடாது. அல்லேலூயா. தூங்கி கொண்டு செய்தி கேட்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுதா. அப்போ தேவட பிள்ளைகள் தேவட வசனத்தை அல்லேலூயா அது எனக்கு என்று எடுத்துக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். தீர்க்க தரிசனங்கள் பாருங்க, 66 புஸ்தகம் நிரம்பின தீர்க்க தரிசன புஸ்தகம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தோட நாங்க அங்க போய் இங்க போய் எங்க தீர்க்க தரிசனம் பேசுங்கன்னு சொல்ற அவசியமே. குறி சொல்ற மாதிரி கேட்க கூடாது நாங்க. அல்லேலூயா. குறி சொல்றவங்க வேற கூட்டம் இருக்குது, குறி சொல்ற வேற கூட்டம் இருக்குது. நாங்கள் குறி சொல்றவர்கள் அல்ல. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு நாங்க ஆயத்தமாய்க்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் ஆயத்தமானவர்கள் அல்ல, ஆயத்தப்படுத்துகிற இடம், ஆயத்தப்படுத்துகிற வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினதாக. அப்போ நீங்க வாசித்து பார்க்கும்போது ஏசாயத்துல 58 அதிகாரத்துல உபவாசம் எப்படி நீங்க வாசித்துக்கணும். வீட்டுக்கு போய் கண்டிப்பா நிச்சயமா நீங்க நேரத்தை எடுத்து வாசிக்க வேணும். எனக்கு நேரம் இல்லாத நிமித்தமா ஐயா எனக்கு எவ்வளவு நேரம்னு கூட சொல்ல, 1 hour 1 மணிக்கா 1:30. தேங்க்யூ. ஆமென். அல்லேலூயா. தேவன் அல்லேலூயா. உபாசம் நம்ம அநேக தடவை உபாசங்கள் எடுக்கிறோம். சண்டை, கோபம், வேலை. சில பேர் இப்ப உபாசம் எப்படி இருப்போம் தெரியுமா, வீட்டு கிளீனா இருக்கணும், நாங்க குளிச்சணும், நாம் குளிச்சாதான் உபாசம் இருக்கிறோம். இல்லைங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தோட நல்லதுதான். அல்லேலூயா. சரீரத்தில் இருக்க சுத்தம் நல்லதுதான், தப்பு இல்லைங்க. ஆனா நம்முடைய உபாசம் இதே இருக்கக்கூடாது. சண்டை, வாக்குவாதம், போராட்டம். வீட்டுக்கு போய் இப்ப நீங்க 28 நாள் முடிஞ்சிச்சு இல்லையா, 28 நாள் எத்தனை வாட்டி சண்டை போட்டிருப்பீங்க யோசிங்க. உபாசம் இருக்கீங்க, எவ்வளவு கோவம் பண்ணிருக்கலாம். என்கிட்ட யாரும் சொல்றது வேண்டாம். அல்லேலூயா. ஆவியானவர் உங்களை கேட்டுக்கொண்டிருக்காரு, நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மேம்படுதாக. அப்போ உபாசம் அல்லேலூயா நாங்க எதற்காக செய்யணும்னா, முதலாக இயேசு எங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறார். நாங்க உபாசம் எதுக்கு செய்யணும்? இயேசு எங்களுக்கு முன்மாதிரியா இருக்கிறார். நம்மளுக்கு அவருடைய அடிச்சோர்ல நடக்கும்படியாகத்தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். நம்ம யாருடைய அடிச்சோர்ல நடக்கிறதுக்காக அல்ல, நாங்க கிறிஸ்துவின் அடிச்சோடுல நடக்க வேணும். அல்லேலூயா. அவர் பந்த பாதையில் நாங்க நடக்க வேணும். அல்லேலூயா. அப்ப எதற்காக உபாசம் இருக்குன்னா, முதலாக இயேசு நம்மளுக்கு முன்மாதிரி கட்டு அவர் செய்தது போல் நாங்க செய்யணும். அல்லேலூயா. ரெண்டாவதாக பார்க்கும்போது அல்லேலூயா உபாசத்துல 2 காரியம் இருக்குது. ஒண்ணு பக்தி உள்ள உபாசம் இருக்குது, இன்னொன்னு மாயமற்ற உபாசம் இருக்குது. ஏன்னா எதாவது
பக்தி உள்ள உபாசம் இருக்குது, மாயம் இருக்குதா இல்ல சொல்லுங்க. பரிசாரங்களை பார்த்திருக்கீங்களா? அல்ல அது அப்புறமா நான் சொல்றேன். பார்த்துல கேட்டிருக்கீங்க அவங்களுடைய அலையா சதுக்க அலையா வேத பாரர்களை குறித்தா நீங்க பார்த்திருக்கீங்களா? அவங்க உபாசம் இருப்பாங்க. அவருடைய உபாசம் எப்படி சொல்லுங்க? அவங்க பத்தி அவங்களே சொல்லிக்கிட்டு, தேவனே நான் அப்படி நல்லவன்னு, நான் உனக்கு அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். இதுதான் நான் சொல்ல மாயமற்ற உபாசம், கபடான்னு சொல்லுவாங்க. மாயமற்ற உபாசம் நாங்க இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவ சமூகத்துல நாம் தாழ்த்தப்படுறதுன்னு என்னன்னு சொன்னா, அல்லேலூயா, நமக்கு இருக்க எல்லா பெருமைகளையும் நாங்க எடுத்துடணும். அல்லேலூயா. நான் நல்லா ப்ரேயர் பண்றவளா இருக்கலாம், நல்லா பிரசங்கிக்கிறவளா இருக்கலாம், நல்ல பாட்டு நல்லா பாடலாம், இல்லைன்னா அபிஷேகத்துல அந்நிய பாஷை வரங்களை கொடுக்கப்பட்டிருக்கலாம், வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இது எல்லாமும் பிரேசல் நமக்கு இருந்தாலோ தேவ சமூகத்துக்கு வரும்போது நாம் தாழ்த்திக் கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துண்டதாக. பிலிகிராம் கிட்ட ஐயா கிட்ட வந்து கேட்டாங்களா, பிரேசலாட் நீங்க எத்தனை தடவை பைபிள் படிச்சீங்கன்னு. அவர் சொன்னார், நான் இன்னும் ஆதியாகமம் 1 அதிகாரத்துல தான் இருக்கிறேன். எத்தனை அதிகாரத்துல இருக்கிறேன்? ஆனா நாம எப்படி சொல்லுவான், 200 வாட்டி படிச்சுட்டேன் நான் பைபிள், 50 வாட்டி படிச்சுட்டோம். எப்படி சொல்லுவான்? மூஞ்சில எக்ஸ்பிரஷனே வேற இருக்கும். நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அதுல ஒரு பெருமை இருக்கும். நான் 50 வாட்டி படிச்சேன், 2 hour முட்டி எப்படி அல்ல மொனகால் நின்று ஜெபித்தேன், அல்ல 21 நாள் உபாசம் எடுத்தேன். அல்லேலூயா. இதுதான் பெருமை. நான் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பிரசங்கிகளை பார்த்திருக்க, ஸ்டேஜ் மேல உட்காந்துருப்பாங்க, பைபிளை திறக்க மாட்டாங்க. அல்ல நாங்க எல்லாம் நாங்க முடிச்சுட்டோம், நீங்க தான் கத்துக்கணும்னுவாங்க சில பேர் ஊழியக்காரங்க. அல்லேலூயா. ஆனா அவர் எங்க பிரசங்கம் செய்தாலும், யாரை பிரசங்கம் செய்தாலும் பைபிள் திறந்து பார்க்க வர பிலிகிராம். இன்னைக்கு நான் பார்த்திருக்கேன், எத்தனோ ஊழியக்காரங்க நின்றுட்டு கை தட்டுங்க, அவங்க மாத்திரம் கை தட்ட மாட்டாங்க. அல்லேலூயா. அப்படின்னு பாருங்க, ஊழியக்கார் காட்டி கொடுக்கறதுல தாழ்த்தப்படுறது. அநேக தரம் நம்ம சொல்லுவோம், நம்ம அதன்படி நடக்கிறது இல்லை. பாட்பாட சொல்லுவோம். நீங்க வேணுமனை பாருங்க, யூடியூப்ல எல்லாம் ரொம்ப ஊழியக்கார ஸ்டேஜ் மேல உட்கார வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு பெரிய ஸ்தானத்தை தேடுவாங்க, பரிசயங்களை போல அல்ல வேத பாறைகளை போல. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, அல்ல தேவட வசனத்தின் கை கொண்டு நடக்கிறது இல்லை. மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு உபதேசம் இருக்குது. பிரிய தேவட பிள்ளைகளே, உபதேசிக்கிற நான் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் கர்த்தரால் உபதேசிக்கப்பட்ட பவுல் அப்போஸ்தலர் சொன்னது போல, தாழ்த்தப்படுற குறித்தா நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறேன். நான் உபதேசித்து கொண்டு தான் இங்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. என்னை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறேன். பேசலாட் எல்லா இடங்களிலும் தாழ்த்தப்படுக வேணும். பேசலாட் கர்த்தருடைய நாமத்துல. அப்போ 3வது பார்க்கும்போது உபவாசம் எப்படி இருப்பது, உபவாசம் இருப்பது எப்படி? 1வது ஒரு காரியம் வந்துட்டு தனித்திருந்து உபவாசம் இருக்கலாம், சபையாக கூட்டமாக உபவாசம் இருக்கலாம். 2 விதமான உபவாசம் இருக்குது. என்னது? தனித்திருந்து உபவாசம் இருக்கலாம், இல்ல கூட்டமாக இருந்து சபையாக இருந்து கூட உபவாசம் இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த உபவாசத்துடைய ரிசல்ட் என்ன? இது முக்கியம். அல்லேலூயா. இந்த உபவாசத்துடைய ரிசல்ட் என்னன்னு சொல்லும்போது, முதலாக தேவ சித்தத்தை அறிவது. என்னது? உபவாசம் என்ன? தேவ சித்தத்தை அறிவது. 2வதாக ஜபங்கள் கேட்கப்படுவது. உபவாசத்தோடு வந்துட்டு நாம் ஜபிக்கிற ஜபம் கேட்கப்படணும், அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்கணும். 3வதாக பார்க்கும்போது விடுதலை. உபவாசத்துல என்ன இருக்குது? விடுதலை இருக்குது. 3வதாக பார்க்கும்போது அல்லேலூயா விசுவாசத்துல வளரும். 5வதாக தான் பிரைஸ் தி லார்ட் என்னன்னு சொல்லும்போது தேவனால் தொடப்படுவது. இதெல்லாம் உபவாசத்தில் இருக்கணும். இடத்துல இருக்கணும். வந்தோம், ஏனோ பேசினாங்க, நல்லா இருந்துச்சு, வார்த்தை வசனம் சூப்பரா இருந்துச்சு, என்ன தோத்துச்சா, என்ன மாத்திச்சா? பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. இருபுறமும் கருப்புள்ள பட்டயமா இருக்குது. ஒரு பக்கம் என்ன வெட்டி நிற்கும், ஒரு பக்கம் உங்களை வெட்டி நிற்கும். அல்லேலூயா. நாங்க யூஸ் பண்ற பட்டையை வந்துட்டு ஒரு பக்கத்தை ஷார்ப் இருக்கும், ஆனா வசனம் 2 பக்கம் ஷார்ப் இருக்கும். அல்லேலூயா. உபதேசிக்க உங்களுக்கு ஷார்ப்பு தான், எங்களுக்கு. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய உபாசத்துடைய ரிசல்ட் என்ன இருக்குன்னு தெரியுமா? தேவ சித்தத்தை அறியணும். உபாசம் இருந்த உடனே நாம கேட்க வேணுமான்னு தாழ்த்தி கொண்டு சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்து, என்னை தாழ்த்தி கொள்ளுகிறேன். அல்லேலூயா. 2வதாக அநேக ஜப குறிப்போட நாங்க உபாசம் இருப்போம். அல்ல ஜபத்தை கேட்போரு மாம்சமான யாவரும் முடத்தில் வந்து சேர்வார்கள். அல்லேலூயா. நாம் தேவன் ஜபத்தை கேட்கிற தேவன்.
அப்ப ஜபத்தை கேட்கிற தேவனிடத்துல ஜபத்துக்கு பதில் இருக்குது. என் நாமத்தில் நீங்க எது கேட்டாலும் பிதாவ தேவன் அதை தருவார். அல்லேலூயா, தர்றாரு இல்லையா? இது உபவாசத்துல இந்த நம்பிக்கை. மூணாவது, நாங்க உபவாசம் இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும்போது நம்முடைய விசுவாசம் பெருகும், குறையக்கூடாது. அல்லேலூயா. இந்த ஃபீவர் செக் பண்றாங்க தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்றாங்க? அது தெர்மாமீட்டர். ஆமா தானே? அந்த மீட்டர்ல அதிகமா இந்த ஃபீவர் ஜாஸ்தி என்னவாங்க, விசுவாசம் நம்மது அதிகமா இருக்கணும், ஸ்கேல மேல் ஓடணும். என்ன பண்ணாது? விசுவாசம் பெருகுனுங்க. மீட்டர் கணக்கு பண்ணணும், அப்பப்ப கணக்கு பண்ணணும் நம்ம. அல்லேலூயா. ஃபீவர் மாத்திரம் இல்ல, நம்முடைய விசுவாசம் செக் பண்ணணும். நாங்க எந்த இதுல இருக்கிறோம்? 50 இருக்கிறோமா, 100 இருக்கிறோமா, 150 இருக்கிறோமா, இல்ல 0 கொண்டுக்கிறோமா? நம்முடைய விசுவாசம். அல்லேலூயா. ஜெபித்துனே இருப்போம், ஆனா விசுவாசம் வந்துட்டு 0வா இருக்கும். இப்படி இருக்க கூடாது. உபாசத்துடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? விசுவாசத்தில் வளரணும். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாம தேவன், அல்லேலூயா, என்ன பண்றது இல்ல. விசுவாசம் இல்லாம தேவனை பிரியப்படுத்த கூடாத காரியம். தேவனிடத்தில் வருகிறவன் தேவன் இருக்கிறான் என்று விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனை தேடுவதற்கு பலன் அளிப்பார். அப்ப தேவனை தேடி வந்திருக்கீங்களே, உங்களுக்கு பலன் இருக்குதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு வேண்டியதாக தேவனை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைப்படாது. தேவ சமூகத்துல வந்து வேண்டிக் கொள்வதற்கு தேவன் ஒரு குறை இல்லை. பிரைஸ் தி லார்ட். 34 சென்று சொல்லுது, அவரு தேடுவதற்கு ஒரு நன்மை குறைப்படாதுங்க. நிச்சயமாக உபாச ஜபத்துல தேவன் நம் ஜபத்தை கேட்கிற தேவன். அல்லேலூயா. விடுதலை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. நம் ஆவி ஆத்ம சரித்திர ஒரு விடுதலை, உற்சாகத்தின் ஆவி தருகிறார். என்ன வியாதி கட்டுகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட கட்டுகள் நாங்க கட்டப்பட்டு இருந்தாலும், இத உபவாசத்தில் நமக்கு ஒரு விடுதலை வேண்டும். பிரைஸ் தி லார்ட். விடுதலை இல்லாம போக கூடாது. அல்லேலூயா. நாங்க செத்தது போல இருக்க கூடாது. நம்ம உள்ளாந்த மனிதன் பலனடியணும். புறம்பான மனிதன் அல்லையா வளர்ந்த பத்தாதுங்க. உள்ளாந்த மனிதன் பலனடியணும். உள்ளாந்த மனிதன் பலனடியணும், ஜீவன் பெறணும், சுகமாகணும். அதுக்குதான் இந்த உபாசம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை. கடைசிதாக தேவன் நம்மை தொடணும். தேவன் நம்மை தொடாது இருக்கிற எந்த ஜபமும் கூட அது ஜபம் அல்ல. அது ஜபம் அல்ல. தேவன் நம்மளை தொடாது இருக்கிற எந்த உபவாசமும் எந்த ஜபமும், பிரைஸ் தி லார்ட், எந்த ஆராதனையும் உண்மையாகவோ அது விரும்பதா இருக்கும். அல்ல ஏதோ வந்துமோ கணக்குக்கு அட்டெண்டன்ஸ் போட்டிருக்கிறோம், நாங்க சர்ச்சுக்கு வந்தோம், அல்லேலூயா, நாங்க சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம், நாங்க உபாச ஜபத்துக்கு இவ்வளவுதான் இருக்கும். தேவன் தொட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துள்ளதாக. நம்முடைய தேவன் ஜீவன் உள்ள தேவன், பேசுகிற தேவன். அவர் கல்லல்ல, மரம் அல்ல. அல்லேலூயா. அவர் வாய் இருக்குது, பேசுகிறார். காது இருக்குது, கேட்கிறார். முகந்துறாரு. அல்லேலூயா. கண் இருக்குது, பார்க்கிறார். அல்லேலூயா. பேசும் தெய்வமே, பேசாத கல்லோ மரமோ நிழல்ல, பேசும் தெய்வமே. பிரைஸ் தி லார்ட். நம் தேவன் ஒரு கல்லும் அல்ல, ஒரு சிலையும் அல்ல, மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு விக்கிரகமும் அல்ல. நம்முடைய தேவன், நம்முடைய உண்டாக்கின தேவன், நம்மை சுஷ்டித்த சுஷ்டிகர்த்தர். அல்லேலூயா. அவர் நம்மை தொடுகிற தேவனாயிருக்கிறார். எங்களுடைய நினைவுகள் எல்லாம் தூரத்திலிருந்து அறிந்தவராயிருக்கிறார். அல்லேலூயா. நான் வந்த நிலைமையில தேவனுக்கு விட்டு கொடுக்கணும். தேவன் என்னோட பேசுவேன். நான் கண்டினியூயா 2 ஆராதனைக்கு உட்காருவேன். சில பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு சுக வேணுமா இருக்குது, கஷ்டம், ஒரு ஆராதனைக்கு வந்து ஒரு ஆராதனை ரெஸ்ட் எடுங்கன்னுவாங்க. எனக்கு ஒரு பயம், தேவனே அந்த ஆராதனை நான் போகலன்னா நீங்க எனக்காக தான் பேசிருப்பீங்க, அது மிஸ் ஆயிடுமே. எங்க சர்ச்சில் காஃபியில கொடுத்து நின்றாங்க. அப்போ இந்த டீ போடுறதுக்கு நடுவுல போகணும் ஒரு பாஸ்டர், நான் போவே மாட்டேன். நம் சபையிலுக்கு ஒரு எல்டர் சொல்லுவாரு, பசங்க உங்களுக்கு வசனத்து என்ன குறை இருக்குது பசங்க, உங்களுக்கு எல்லாம் இருக்குது, போய் டீ போடலாமேன்னுவாங்க. எனக்கு குறை இருக்குதுங்க. எனக்கு வேணுமான வசனம் ஒருவேளை நான் வெளியே போயிட்டப்போ வந்தா அது இல்லாம போயிடுமே. அல்லேலூயா. நான் போகவே மாட்டேங்க. ஆராதனை உக்காந்தேன்னா எனக்கு சுகர் எல்லாம் இருக்குதுங்க. அல்ல மற்ற டைம்ல எல்லாம் என்னால கண்ட்ரோலே பண்ணது, டாய்லெட் போயின்னு இருக்கணும். ஆராதனை உக்காந்துட்டேன்னா 7 hour உட்காந்தல கூட நான் போக மாட்டேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உள்ளத்துல ஒரு வாஞ்சி, என் தேவன் என்னோட பேசணும். அல்லேலூயா. அவரோட நான் உறவாடணும். அல்லேலூயா. நான் தேவனத்துல, தேவன் என்ன சுகமாக்கு, என்னை விடுதலாக்குன்னு கேட்க மாட்டேன்.
நான் உம்முடைய இதய துடுப்பு என் விஷயத்துல என்ன தேவனே, நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. நம்ம அநேக தடவை வருது தேவைகளுக்காகத்தான் வரும் சர்ச்சுக்கு. நமக்கு அது வேணும் இது வேணும், நம்மள லிஸ்டுக்கு முடிவே இல்லைங்க. அல்ல ஒரு ரேஷன் லிஸ்ட் போல அப்படியே எழுதுவோம். எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும். எப்பாவது ஆண்டவர் என் விஷயத்துல உங்களுடைய இதய துடிப்பு என்ன ஆண்டவர், உங்களுடைய சித்தம் என்ன ஆண்டவர், நான் என்ன செய்யணும் ஆண்டவர் என்று கேட்கணுங்க. அப்போ தேவன் பேசுவார். நாம் தாழ்த்தப்பட்டவரான மாத்திரத்தை இது கேட்க முடியும். பெருமையோட வந்தா இந்த வசனம் எனக்கு தெரியும். பாஸ்டர் பேசும்போதே அப்படியே ஒரு சகோதரி கிட்ட வந்து சொன்னேன், சர்ச்சுக்கு போருமா, அவங்க பேசினு போது எல்லா வசனம் எங்களுக்கு தெரியும், எது புதிதா தெரியல. அல்லையா, இது புதியலுங்க. ஆமே, ஜீவ தண்ணீர். இந்த வசனம் என்ன இருக்குது சொல்லுங்க, ஜீவ தண்ணீருங்க. அல்லேலூயா. இது எடுக்க எடுக்கத்தான் அல்ல டேஸ்டான தண்ணி வந்து நிற்குங்க, ஒற்றாத ஜீவன் அது. இது தெரியாதவங்க சொல்லுவாங்க, ஐயோ 2000 வருஷம் அதே பைபிள், இன்னெந்த பைபிள் வேணும் உங்களுக்கு? இந்த பைபிள் சொன்னதே நடக்க முடியல. இந்த பைபிள் சொன்னதே நடக்க, இன்னொரு பைபிள் எடுத்து வர முடியுமா? போப்பேனா மாத்திரனாரா, அவரு போயிட்டாரு. கர்த்தருக்கு சோத்திரம். இது பழையதாயிட்டான்னு சொன்னாரா. போப்பு என்ன பண்ணாரா, இப்ப இறந்து போனாரு அந்த போப்பு, கொஞ்சம் சேஞ்சஸ் வரணும்னு சொன்னாரா. அவர் போயிட்டாரு. இது யாரும் மாத்தக்கூடாதுங்க. அல்லேலூயா. இத ஜீவ ஊற்று. இது எவ்வளவு கேட்டுனே இருக்கலான்னு தோன்று. இதே வசனத்தை இன்னொரு இடத்துல பிரசங்க பண்ண வேற விதமா பேசுவேன். அல்லேலூயா. இதே வசனத்தை அநேக ஊழியர்கள் ஒவ்வொரு விதத்துல பேசுறாங்க. எது சொல்லுங்க, இது ஜீவ ஊற்று இருக்குது. இது பொக்கிசாங்க, எடுக்க எடுக்க வந்துனே இருக்கு. வாழ்வுக்கு என்ன வேணும் எல்லா பொக்கிசம் இதுல இருக்குது. அல்ல தலைமுறைக்கு என்ன வேணும் எல்லா பொக்கிசம் எங்க இருக்குது. தலைமுறைக்கு வேணுமான பொக்கிசம் எங்க இருக்குது சொல்லுங்க, இதுல இருக்குது பைபிள்ல. அல்லேலூயா. ஆகையால இந்த வேத வசனம் நம்ம என்ன பண்ணோம்னு சொன்னா நம்மளை உருவாக்கும். அல்லேலூயா. ஆகையால உபாசத்தோட வரும்போது நாங்க இப்படியாக காணப்படணும். ஆமென். 3 எக்ஸாம்பிள நான் உங்களுக்கு காட்டி விட நான் விரும்புகிறேன். 3 காரியம் 10 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். முதலாக 1 ராஜாக்கள் 21 அதிகாரம், தாழ்த்தி தம்மை தாம் தாழ்த்தி கொண்டு ஜெபித்த பக்தருடைய குறித்தாக நான் சொல்ல விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் 27 வசனத்திலிருந்து வாசிங்க. யாரோ ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி. ஆகாப் என்ன வார்த்தைகளை கேட்டா? ஆகாப் எப்படிப்பட்ட ராஜா உங்களுக்கு தெரியுமா? யாருக்குன்னு தெரியுமா? இவன் இஸ்ராயலின் ராஜன். யாரு? இஸ்ராயலின் ராஜா. இவனுடைய காலத்திட்டத்திலிருந்து இந்தவன் தான் எலியா என்ற தீர்க்கதர்சி. எல்லாம் இவங்க பாருங்க, இப்ப வேதவசத்தை விடுங்க, என்ன பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. இந்த ஆகாப் ரொம்ப துன்மார்கனான ஒரு ராஜா, துஷ்டனான ராஜா, பாவத்துக்கு தன்னை வித்து கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறது. எனக்கு காட்ட நேரம் இல்லை, நான் அப்படியே சொல்றேன். அல்லேலூயா. பாவத்துக்கு தன்னை வித்து கொண்டானா, அப்படிப்பட்ட பொல்லாத ராஜா. அல்லேலூயா. உண்மையான தேவன் சத்திய தேவன் யார் என்று அறிந்திருந்தாலும் கூட தன் மனைவிக்கு இசபேலோட சேர்ந்து அல்லேலூயா என்ன சொன்ன என்ன பண்ண சொன்னங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாகால்களை வணங்கி கொண்டிருந்தான். தன் மனைவியை பிரியப்படுத்தும்படியாக அநேக பாவக்காரன் செய்தான். தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டுறேன்னு சொன்னான். அநேக தீர்க்கதரிசிகளை கொல்லுவதற்கு அல்லேலூயா இவனே ஒப்பு கொடுத்தவன். இவன் யார்? ஆகாப். அப்படியே நல்லவனா? நல்லவன் அல்லவே. நீங்க 21 அதிகாரம் வாசிக்கும் போது தெரிய வருது, அங்க நாபோத் என்ற ஒரு தேவ மகன் இருக்கிறான், ஒரு நல்ல ஒரு தேவ பிள்ளை இருக்கிறான். அவனுக்கு ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தை எப்படியாகட்டும் ஆகாப் எடுத்துக்கொள்ளணும்னு மனதா இருந்தான். அதனால போய் கேட்கிறான், உனக்கு எது வேணுமானா கொடுக்குறப்பா, என் அரண்மனைக்கு கிட்ட இருக்குதப்ப கொடுப்பான்னு கேட்டான். அவன் சொன்ன, இல்ல என் தாத்தா காலத்துல எனக்கு வந்தது, நான் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டான். சொல்லிட்டு பிறகு ஒரே வேதனை, ஐயோ நான் கேட்டாலும் இல்லன்ட்டான் சொல்லிட்டு கட்டில மேல அப்படியே பட்ட பசங்க படுக்காங்களா, அப்படியே வேதனையோட. இந்த சகோதரி மாருங்க என்ன சேர்த்து சொல்றேன், எதனா சகோதர கணவர் எதுவும் வாங்கி கொடுக்கலன்னு என்ன பண்ணுவோம், மூஞ்சி தட்டு அது வரைக்கும் மலர்ந்து இருக்கும், சாப்பாடு வாங்க சாப்பாடுங்கன்னு சொல்லுவோம். நாங்க எதுவும் கேட்டப்ப கொடுக்கலன்னு என்ன பண்ணுவோம், நம்ம மூஞ்சி எப்படி இருக்கும்? வரீங்களா சாப்பாடுக்கு, இந்தாங்க நடக்குது. நான் என்ன சேர்த்து நான் சொல்றேன். அல்லேலூயா. என்ன ஒண்ணு பொறுப்பா நான் சொல்லல. அப்போ நம்மளுக்கு ரியாக்ஷன் தருது, இதுதான் பொம்பளைங்க செய்யணும். ஆனா இந்த ஆகாதுல இஸ்ரேலுக்கு ராஜாவா இருக்கிற இந்த மனுஷன் என்ன பண்றான், அந்த தோட்ட கடிக்கலன்றதுக்காக கோச்சுக்கிட்டு போய் படுக்கிறாரு. மனைவி வர, என்னத்துக்கு இப்படி இருக்குது மூஞ்சி, நாபோத்துன்ற மனுஷன் இருக்கானே, அவங்க இடத்த போய் நான் தோட்டத்தை கேட்டு அவன் கொடுக்கலன்ட்டு.
அவ்வளவுதானா? ஒரு ராஜாவாயிட்டு நீ இப்படி எல்லாம் படுக்கிறதா? எழுமனே, அந்த தோட்டத்தானே உனக்கு வேணும். உடனே நாபோத்து மேல அநேக பொய் சாட்சிகளை எழுப்பி தேவ தூசண வார்த்தை, ராஜாவே தூசித்தன் என்ற வார்த்தையை அனுப்பி அவன் என்ன பண்றாங்க? அல்லேலூயா, பாவம் செய்யாத பரிசுத்தமா இருந்தவனை போய் கொலை செய்து அவனுடைய தோட்டத்தை எடுத்துக்கொண்டான். உடனே தேவன் எலியாவை அனுப்புறார். போடா, என் பரிசுத்தவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டு போ, அவனுக்கு சொல்லு போய் எலியாக்கு ஆகாபு சொல்லு போய் இந்த எலியாவை அனுப்புறாரு. அவனுடைய ரத்தம் நாய்கள் நெக்கினது போல உன்னுடைய ரத்தம் நெக்க போதுன்னு சொல்லும்போது இந்த வார்த்தை கேட்ட உடனே, அதுதான் வசனம். அல்ல 27 வசனம் வாசிங்க இப்போ. ஆகாபு எலியாவுடைய இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே தன் வஸ்திரங்களை கிழித்து தாழ்மையாக பாருங்க. இப்படிப்பட்ட துன்மார்களுடைய ராஜாக்கு தேவன் இருக்கிறாருங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட பொல்லாத ராஜம் தன்னை தான் தாழ்த்தி கொள்ளும் போது தேவன் அப்படிப்பட்ட ஆகாபுடைய ஜபத்தை கேட்டார். அதுக்கு பதில் என்ன தெரியுமா? வாசிங்க 29 வசனம். இத தேவன் சொல்றார் பாருங்க. ஆகாபின் முன்பதாக தன்னை தாழ்த்தினது பார்த்து என்று தேவன் ஊழியக்காரை கேட்கிறார். அப்புறமா அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மண்டதாக. பாருங்க, ஒரு துன்மார்கன் தேவ சமூகத்தை தன்னை தான் தாழ்த்திய நிமித்தமா தேவன் அவனுடைய ஜபத்தை கேட்டானுங்க. அல்லேலூயா. சபையே, அல்லேலூயா, பரிசுத்த மனவாட்டியே, புறாவே, அல்லேலூயா, தேவன் நம்மை பார்த்து கேட்கிறாரு. நீ தாழ்த்தி கொள்ள மாட்டியோ? நீ தாழ்த்தி கொண்டன நான் உனக்கு வர வேண்டுமான தீங்கு வராதபடிக்கு நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன் என்று ஆண்டவர் கேட்கிறாரு. உன் வீட்டின் மேல இருக்க சாபங்களை நான் எடுக்க மாட்டேனா? உன் 3-4 தலைமுறை தூரம் வந்திருக்க எல்லா பாவ கட்டுகளே தேவன் என்ன பண்றாரு? நம் நிமித்தமாக தேவன் அதை எடுத்து போட போறாரு. அல்லேலூயா. தாழ்த்தி கொள்ளுகிற ஜபத்தினுடைய ரிசல்ட் பாருங்க. ரெண்டாவதாக பார்க்கும்போது நீங்க யோனா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல வாசிக்கும் போது அது 4 அதிகாரம் இருக்குது. நீங்க எல்லாம் வாசித்திருக்கீங்க, பார்த்திருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். அங்க வாசிக்கும் போது பாருங்க, 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது தேவன் யோனாக்கு நினிவே குறித்தாக சுவிசேஷம் சொல்றதுக்கு தேவன் அனுப்பினார். அவன் ஏன் போல? நாம அநேகத்தை கேட்கிறோம், ஏன் நினிவே போலாமே, தார்ஷீஷ் ஓடினான்னு கேட்கும். காரணம் என்னன்னா, இந்த நினிவே பட்டணத்தின் ஜனங்கள் பொல்லாதவர்கள், இஸ்ரேலுக்கு நித்திய சத்ருகளா இருந்தார்கள். இஸ்ரேல் மக்களை பார்த்தாவே இந்த நினிவே பட்டண ஜனத்துக்கு ஆகுது. அப்படிப்பட்டவங்களை போய் ரட்சிக்கப்படணுமா? யோனாவுடைய கால்குலேட்டர் பாருங்க. நான் எதுக்கு போனேன்? நான் போக மாட்டேன் தான். அவன் கப்பல் ஏறி எங்க போறாரு? தார்ஷீஷுக்கு போறாருங்க. தேவன் அனுப்புனாரு. எப்படியோ மனசு இல்லாம மனசுல போனாரு. மீன் மிழுங்கிச்சு. தேவன் மறுபடியும் கக்குன்னு போது கக்குச்சு வந்தார். நினைவே பட்டணுக்கு ஜனங்களுக்கு 3 நாள் பிரயாண தூரம் பிரயாணமா போகணும். இல்லையா? 3 நாள் பிரயாணமா இருக்கிறதான அந்த பட்டணம் 1,20,000 பேர் இருந்தாங்க. எத்தனை பேரு? நம் தேசத்துல எவ்வளவு பேர் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை கோடி இருக்குதுன்னு? 146 ஆச்சு. 146 கோடி. அல்லேலூயா. கர்நாடகத்துல எவ்வளவு கோடி ஜனம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? 7 கோடி ஜனம். பெங்களூர் பட்டணத்துல 1.5 கோடி ஜனம் இருக்காங்க. உலக நாடுல 800 கோடி ஜனம் இருக்காங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நோவாவுடைய காலத்திலே பிரைஸ் தி லார்ட். நோவாவுடைய காலத்திலே வெள்ளம் அழிந்து போகும்போது ஜனங்கள் வெறும் 8 லட்சம் இருந்தாங்க. இன்னைக்கு உலகம் எங்கிலும் 800 கோடி ஜனம் இருக்காங்க. அல்லேலூயா. அப்ப நினிவே பட்டணத்திலே 120 பேர் இருக்காங்க. வலது பக்கம் இடது பக்கம் வித்தியாசம் மரியாதை இருக்க 120 லட்சம் ஜனம் இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு புழு செத்த உடனே, ஒரு செடி செத்த உடனே யோனாக்கு ஒரு பாரம். அதுக்கு ஆத்துமா இல்லைங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துண்டதாக. அதுக்கு ஜீவன் இல்லைங்க. வெறும் என்ன வளரும் அவ்வளவுதான். அது செத்து போயதுக்கே பாரப்படுற யோனா. அல்லேலூயா. தேவனுடைய சாயல உண்டாக்கப்பட்டவர்கள். அவன் தேவனை அறிந்திருக்கட்டும், அறியாது இல்லாத இருக்கட்டும், ஒரு பாவியா இருக்கல, பரிசுத்தமா யாரையா இருக்கட்டும், அவங்க தேவனால உண்டாக்கப்பட்டவர் தான். அவங்க எல்லாம் தேவனுடைய சாயல் தான். அப்போ அவனு போய் சுவிசேஷம் சொன்ன மாத்திரத்துல அந்த ஜனங்கள் எப்படி பண்ணாங்களா? வாசிக்கலாம். 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவங்க அல்லேலூயா. அவங்களுடைய 8-9 ஃபர்ஸ்ட் வாசிக்கலாம். யோனா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8-9.
பாருங்க, இவங்க சுவிசேஷம் சொன்ன உடனே அவங்களுக்குள்ள எப்படி சொல்லுங்க, மன திரும்புதல் எப்படி பாஸ்டா இருக்கு பாருங்க. நம்ம ஜனக்கண்ணா கண்ணு முடுங்கு, உப்பு கிடுங்கு, கை தட்டுகு, அந்த பக்கம் இந்த பக்கம் பாஸ்டர் சொல்றது நான் பார்த்துட்டேன். அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம சபையில உள்ளதான் சில பேருக்கு என்னவோ எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. பாஸ்டர் என்னென்ன கல் வச்சிருக்காங்க, எவ்வளவு டியூப்லைட் போட்டு என்றாங்களேனோ தெரியல இருக்கு. அல்லேலூயா. சபையில உட்காந்து பாஸ்டர் என்ன சட்டை போட்டிருக்காங்களோ, இல்ல பாஸ்டர் என்ன சாரி கட்டிருக்காங்களோ, விசுவாசிகள் என்ன போட்டிருக்காங்களோ என்றாங்களோ எனக்கு தெரியல. பாஸ்டர் கூட ஒருத்த கண் முடுங்க, கை தட்டுங்க, சத்தத்தை உயர்த்த பாடுங்கன்னு சொன்னாலும் நம்ம ஜனம் எப்படி சொன்ன சொல்லுங்க, எண்ணினே இருப்பாங்க. ஆனா இங்க ரிசல்ட் அப்படி இல்லைங்க. அல்லேலூயா. தேவிட ஊழியக்கார தீர்க்கதரிசி யோனா வந்து சொன்ன மாத்திரத்துல அவங்க என்ன பண்ணாங்களா? அல்லேலூயா. வாசிங்க சகோதரி. மனுஷரும் மிருகங்களும் ஆமே ரெட்டினால் முடி. இது போல உபாச ஜபம் இன்னி வரைக்கும் எங்க நடக்கலங்க. மனுஷன் தான் உபாசம் இருக்காங்க. அல்ல யோசு பாத்தின் காலத்துல, ராஜாவுடைய காலத்துல சிறு பிள்ளைகள் அல்ல பால் குடிக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், ஆணுகள், பெண்கள் எல்லாம் உபாசம் இருந்தாங்க. ஆனா மிருகஞ்சீவிகள் எல்லாம் உபாசம் இருந்தது என்று பார்க்கல. அல்லையா, நினைவே பட்டணத்துல இருந்த மாத்திரத்தா ஒரு பெரிய லாக்டவுனுங்க. என்ன லாக்டவுனு? உபாசத்துக்காக லாக்டவுன். யாரும் எங்க போக கூடாது. அவங்க இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும்? அவங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் கழட்டி போடணும். எல்லாம் ரெட்டை வஸ்திரத்தை ஊத்திக்கொள்ளணும். அவன் சாம்பல்ல உக்காரணும். அது என்ன தெரியுமா? தாழ்த்தப்படுறதுக்கு ஒரு ஒப்பா இருக்குது. அல்லேலூயா. நம்மை நாம் தாழ்த்தி கொள்ளுகிறோம் சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு முன்பதாக என்று சொல்லுது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துடன். அப்போ யோனா சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க? மிருகஞ்சீவிகள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? எது குடிக்கல, எது சாப்பிடல. பிரைஸ் லார்ட். 9 வசனத்தை வாசிங்க. யாருக்கு தெரியும்? நாங்கள் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை ஹல்லேலூயா. ஒருவேளை பாருங்க, தேவனை குறித்து சர்வ வல்லமுள்ள தேவனை குறித்து நினைவே பட்டின ஜனங்களுக்கு தெரியாது இருந்தாலும் கூட அல்ல அந்த சுவிசேஷம் கேட்ட உடனே அவங்களுக்குள்ள ஒரு மாற்றுதல். ஒருவேளை உபாச ஜபத்துக்கு வந்து நாங்க அப்படித்தான் ஜபிக்கணும். ஒருவேளை தேவன் நாம் தாழ்த்தப்பட்டு ஜபிக்க நிமித்தா என் கணவரை மாத்தலாம், என் மனைவி மாத்தலாம், என் பிள்ளைகளை மாத்தலாம், நாங்க இருக்கிற பகுதியை மாத்தலாம், என் சொந்தங்களை மாத்தலாம். இப்படிப்பட்ட ஒரு அல்லேலூயா ஒரு நல்ல சிந்தனை நம்மளுக்குள்ள வரணும். அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள வரணும். அல்லேலூயா. 10 வசனத்தை வாசிங்க. பாருங்க, அவங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று என்ன தீங்கு தெரியுமா? அல்ல 40 நாள்ல அந்த பட்டணம் அழிந்து போகும். பாருங்க, மன திரும்புதல், தாழ்த்தப்படுறது எவ்வளவு பிளெஸிங் இருக்கு பாருங்க. அல்ல நம்ம மேல இருக்கிற தீங்கு அமேன் தேவன் எடுத்து போடணும்னா நம்மளுக்கு இருக்க ஒரே வழி, நாங்கள் என்ன பண்ணணும்? அல்ல தாழ்த்தி கொண்டு தேவன் பக்கம் மனம் திரும்பி அல்லேலூயா நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு விடணுங்க. அல்லேலூயா. விடும்போது தேவன் செய்கிறேன் என்று சொன்ன தீமை செய்யாதபடிக்கு அவர் மனஸ்தாபப்பட்டு மனதிருகிறது. அரையில தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். கடைசியாக பார்க்கும்போது லூக்கு சுவிசேஷத்தை நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு நீங்க வீட்டுல போய் வாசிக்கல, நீங்க நேரம் இருந்தாலே லூக்கு 18 அதிகாரத்திலே 13 வசனத்தை வாசிக்கும் போது அங்க இருவரும் தேவ ஆலயத்துக்கு ஜெபிக்க போறாங்க. ஒருவன் பேரு அல்லேலூயா அல்லேலூயா ஆயக்காரன், இன்னொரு பேரு பரிசாயன். அல்லேலூயா. இந்த ஜபத்திலே வித்தியாசத்தை நாங்க பார்க்கிறோம். ஒருவன் தாழ்த்தப்பட்டு ஜபிக்கிறான், இன்னொருத்தர் என்ன பண்றான்? பெருமையோட ஜபிக்கிறான். கடவுளுக்கு என்ன தெரியல, அவர் சர்வ ஞானிங்க, அவர் சர்வ வியாபி. அல்லேலூயா. யாரை குறித்து நாங்க ஜட்ஜ் பண்ணி பார அவசியமே இல்லை. யாரை குறித்தாக நாங்க நியாய தீர்ப்பு சொல்றது அவசியமே இல்ல. இன்னைக்கு பாருங்க, யூடியூப்ல ஒருத்தருக்கு அடிச்சுக்கிறாங்க. அல்ல நம்மள நாமே காட்டி கொடுக்கிறோம். யாரு? ஆமாதானே? ஏசு கிறிஸ்து அல்லேலூயா அந்த லெகியோன் பேயை ஓட்டும் போது ஜனங்கள் வந்த என்ன சொல்ற தெரியுமா? இவனுக்கு பேய் பிடிச்சிருக்கணும். அப்ப ஏசாமி கேட்டாரு, ஒரு பேய் இன்னொரு பேய் எப்படி விட வைக்க முடியும்? ஒரு பேய் ஓட்ட முடியுமா? அல்லேலூயா. இங்க வந்துட்டு அதுதான் கூத்துங்க, அதே கூத்தா இருக்குது. என்னன்னு சொன்னா, சில டைம்ல நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, நம்ம ஜெபிக்கிறது சில டைம்ல எப்படி இருக்குதுன்னு சொன்னா நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். என்னன்னு சொன்னா,
யாரு ஏஞ்சல் டிவிக்கார ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவான், யூடியூப் இந்த பாஸ்ட் குறித்தாக சொல்றாங்க. என்ன ரோஸ்ட் சேனல் இருக்குது. என்ன சேனல்? நீங்க பார்த்துல இருந்தது பாவப்பட்டவங்க விடுங்க, உங்களுக்கு தெரியல, நான் சொல்றேன். அல்லேலூயா. ரோஸ்ட் சேனல் ஒன்று இருக்குது. எல்லா ஊழியர்களை பத்தி கண்ணா மண்ணமா திட்டுறாங்க. அல்லேலூயா. யாரு காட்டி கொடுத்து? உலகத்துக்கு நாமே காட்டி கொடுத்துருக்கிறோம். ஏன் கடவுளுக்கு தெரியலையா அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க யாருன்னு? அது பதில உபாசம் எடுத்துட்டு அந்த ஊழியக்காரக்கா ஜபிக்கிட்டு, அந்த பிரதருக்காக ஜபிக்கிட்டு, அந்த பிரதர் பத்தி அந்த சிஸ்டர் பத்தி 108 பக்கம் போய் நம்ம போய் நாங்க அல்ல பிபிசி சேனலா மாறதுக்கு பதிலாக தேவ சமூகத்துல போய் ஜபித்தா ஒருவேளை தேவன் அவங்களுக்கு மனதிருகலாம். நம்ம என்ன பண்ணிடுறோம் இங்க? பரிசன் அதுதான் சொல்றான், அவனை போனா நல்ல தேவன் எதனா கேட்டாரா? ஆயக்காரன் எப்படிப்பா கொஞ்சம் லீஸ்ட் கொடுப்பான்னு கேட்டாரா? இல்ல. உன் பத்தியும் ஒரு லீஸ்ட் கொடுன்னு கேட்கல. அல்லேலூயா. நம்முடைய நக்கிரையெல்லாம் கர்த்தருக்கு முன்ன எப்படி இருக்கு சொல்லுங்க? கந்தை துணி போல இருக்குது. நாம் செய்யறோமே, நல்லது செய்த, அது பண்ண, கடவுளுக்கு இவ்வளவு கொடுத்த, தேவனுக்கு நம்மே கொடுக்காம அதெல்லாம் கொடுத்தா என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அல்லேலூயா அந்த ஆயக்காரனை போல ஜெபிக்க வேணும். ஆயக்காரன்னா அந்த காலத்துல பாவிகளுக்கு ஒப்பா இருந்தாங்க. இந்த ஆயக்காரன் வேற யாரும் இல்லைங்க, இஸ்ரேலுக்குள்ளவே ரோம் கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யறவங்க. அல்லேலூயா. அந்த காலத்துல இயேசுவின் காலத்துல என்னன்னு சொன்னா ரோம் கவர்மெண்ட் வந்து இஸ்ரேலர்களை ஆட்சி செய்திருந்தாங்க. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி கர்நாடகத்தை ஆட்சி செய்தோ அப்படி ரோம் வந்துட்டு இஸ்ரேல் தேசத்தை எருசலேமை ஆட்சி செஞ்சுச்சு. அப்போ டாக்ஸ் கலெக்ட் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதே இஸ்ரேல் தேசத்துல இருந்து சில பேர் போய் வேலைக்கு சேருவாங்க. அதுல எக்ஸாம்பிள் பார்க்கவும் மத்தாயா, உங்களுக்கு தெரியும், ஏசுவாமி சீடர்ல ஒருவனா இருக்க மத்தாய கூட அவன் டாக்ஸ் கலெக்ட் பண்றவன் தான், வரி வசூலி செய்யறவன் தான். ஆமா தானே? அவனு கூட பிரைஸ்லாட். அவனை பார்த்த ஜனங்கள் எப்படி சொன்னாங்க? இவன் பாவி. சகாயை பார்த்து எப்படி சொன்னாங்க சொல்லு? இவரு தீர்க்கதர்சி ஆயிருந்தா, இவர் அந்த வீட்டுக்கு போயிருப்பாரா, இவரு தெரிஞ்சிருக்காத ஒரு பாவின்னு சொல்லிட்டு சொன்னாங்களே இல்லையா? பாருங்க, அவனும் இஸ்ரேல் தான். ஆனா இந்த வரி வசூலி செய்து எப்படின்னு சொன்னா ஒரு பாவமா இருந்தது. அது கூட இன்னொரு கூத்து என்னன்னு சொன்னா 100 ரூபாய் வாங்குற இடத்துல 500 ரூபாய் வாங்குவாங்க. அதனால சகாய சொன்னா யாருக்கிட்ட அநியாயம் வாங்குறது 4 திருப்பி கொடுக்குறேன். எத்தனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். 100 ரூபாய் வாங்குற இடத்துல 400 ரூபாய் வாங்கியிருப்பாரு. அப்படியே கால்குலேஷன் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துண்டதா. அப்போ அப்படி என்ன பண்ணாலும் அப்படி தீர்மானம் பண்ணா. அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆயக்காரன் பிரேசலாட் வந்து தேவனிடத்துல சொல்றார். பிரேசலாட் 13 வசனத்தை வாசிக்கலாம். 13 வசனம் 18 13. ஆயக்காரன் தூரத்துல நின்று அல்லேலூயா. இன்னைக்கு கிருபை உபதேசம் வந்துக்குது. ஒரு வாட்டி பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா முடிஞ்சிச்சு. இனி பாவத்துக்காக என்ன பாவி, நான் பாவின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ற கிருபை பிரசங்கம் வந்திருக்குது. ரட்சிப்பு